ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த குட்டி பர்ஸை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பர்ஸை தைக்கிறதுக்காக நான் ஒரு மெயின் பீஸ் எடுத்திருக்கேன். இதோட அளவு வந்து 5 இன்ச்சு அகலமும் 5 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதே அளவுலேயும் நம்ம எல்லாத்தையும் எடுக்கலாம். இப்போ நான் 2 மெயின் பீஸ் எடுத்திருக்கேன். அதே அளவுலேயே 2 மெயின் பீஸும் எடுத்திருக்கேன். அதே அளவுலேயே 2 லைனிங் எடுத்திருக்கேன். இப்போது நம்மக்கிட்ட இருக்க காட்டன் பேக்கை இது மாதிரி கட் பண்ணி நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன் அதே அளவுலேயே. இது வந்து உள்ளே வச்சு தைக்கிறதுக்காக, அந்த ஸ்ட்ரிப்னஸ்க்காக. இங்கே வெறும் துணியில் தைச்சா வளவலன்னு இருக்கும். இதை வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அப்புறமா 6 இன்ச் அகலம் இருக்க மாதிரி ஜிப் எடுத்திருக்கேன். இந்த ஜிப்பு நமக்கு தைச்சிட்ட பிறகு அப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம். 6 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மெயின் பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த மெயின் பீஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி போட்டுக்குங்க. நல்ல பக்கம் கீழே இருக்குது. ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அது மேலே இந்த காட்டன் பேக் பீஸை இது மாதிரி போட்டு அதை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பீஸையும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மெயின் பீஸ் மேலே லைனிங் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பக்கமாக திருப்பிக்குங்க. அந்த சைடு திருப்பிட்டு அந்த சைட்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ சென்டரில் நமக்கு 1.5 இன்ச்சு இருக்கும். அந்த 1.5 இன்ச்சு இது மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. கீழே வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி போட்டுக்கிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மெயின் பீஸோட நல்ல பக்கத்து மேலே ஜிப்பை வந்து ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கு மேலே லைனிங் இது மாதிரி வச்சு அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தைச்சதுக்கப்புறம் இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. லைனிங் பீஸு கீழே வர மாதிரி இப்படி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டுட்டு இப்போ நம்ம தைச்சோன்னா அந்த ஓரத்தையும் படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு மெயின் பீஸ் எடுத்துக்குங்க. அந்த மெயின் பீஸ் மேலே நம்ம ஏற்கனவே தைச்சிருக்க இந்த ஜிப்பை வந்து இது மாதிரி திருப்பி போடுங்க. ராங் சைடு மேலே இருக்க மாதிரி போட்டுட்டு அது மேலே லைனிங் வச்சுட்டு அந்த ஓரத்தையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது தையல் போட்டதும் மேலே இருக்க லைனிங்கும் கீழே இருக்க மெயின் பீஸையும் மட்டும் இப்படி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டுட்டு இந்த ஓரத்தில் நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது 2 மெயின் பீஸும் மேலே இருக்க மாதிரியும் லைனிங் கீழே இருக்க மாதிரியும் ஜிப்பு சென்டராக இருக்க மாதிரி இப்படி தைச்சிருக்கோம். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம 2 மெயின் பீஸையும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். 2 லைனிங்கையும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது மாதிரி வச்சுட்டு ஜிப்பு சென்டரில் இருக்கும். இந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு வந்துடலாம். 1/4 இன்ச் அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போது 2 ஓரத்தையும் தைச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி சென்டராக இருக்க ஓப்பனே இப்படி பிடிங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற துணி இந்த பக்கம் இருக்க துணியும் ஒன்றா வச்சு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போது இந்த பக்கம் தைச்சிட்டோம். இதே மாதிரி லைனிங் பக்கமும் எடுத்துக்குங்க. இந்த சென்டர் இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த பீஸும் இந்த பக்கமும் ஒன்றா வச்சு அதில் ஃபுல்லாக தையல் போட்டோம். இதில் வந்து இந்த சைட்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சும் இந்த சைட்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சும் மட்டும் தையல் போட்டுக்கலாம். சென்டராக வந்து அந்த ஹோல்ஸில் தான் நம்ம திருப்ப போகிறோம். அதனால் அங்கே ஓப்பனாக விட்டுக்குங்க. இப்போது சென்டராக கேப் விட்டுட்டு இந்த ஓரத்துலேயும் மட்டும் தையல் போட்டு எடுத்துருக்கோம்.
இப்போது 4 பக்கமும் இது மாதிரி ஓப்பன் சைடு இருக்கும். அந்த ஓப்பன் சைடு இது மாதிரி வச்சு குண்டூசியால் குத்தி வச்சுக்குங்க. லைனிங் பக்கத்தில் அந்த சென்டராக இருக்க ஓப்பனை வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த 2 ஓரத்தில் இருக்க ஓப்பனை தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த சைட்லேருந்து ஒரு சைடு ஓப்பனை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு, மெயின் பீஸில் ஒரு சைடில் இருக்க ஓப்பன் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட வச்சு 1/4 இன்ச்சு அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்குங்க. இப்போது ஒரு சைடில் லைனிங்கையும் மெயின் பீஸையும் வச்சு ஒரு ஓப்பனை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கும். அதையும் நீங்கள் இந்த துணியை உள்ளே இப்படி அடக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த ஓப்பன் பீஸையும் ஒன்றா வச்சு அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங் சைடு ஓப்பன் விட்டுருக்கோம்ல, அந்த ஓப்பன் வழியாக அது உள்ளே இருக்கிறத இப்படி எடுத்து விட்டுக்குங்க. உள்ளே ஜிப்பு க்ளோஸில் இருக்கும். அதை நம்ம அப்படியே திறந்து விட்டோம்னா நமக்கு ஈஸியாக வரும். நம்ம சின்ன பர்ஸ் தைக்கிறதுனால எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் இதுவே பெரிய பர்ஸ் இதே மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போது எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த ஓப்பன் விட்டுருக்கோம்ல, அந்த ஓப்பனை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதை தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறமா இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டு அந்த ஓரத்துலலாம் கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டால் நம்ம குட்டி பர்ஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.